மனோகரும் மதுவும் காய்கறிகளை பயிரிட்டு வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு சின்ன தோட்டம் வச்சிருந்தாங்க. இந்த தடவை நீங்க விதவிதமான காய்கறிகளை பயிரிட்டு இருக்கீங்க. ஆமா மது, இந்த வாட்டி முதல் தடவையா நானு பரங்கிக்காய விதைச்சிருக்கேன்பா. காய்கறிகள்லாம் நல்லா விளைஞ்சதுன்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி நாம நம்ம பயிர்களை நல்லா பாத்துக்கணும். ஆமா, அது பாத்துக்கிட்டு தானே ஆகணும். நான் தண்ணி ஊத்துறேங்க. மனோகரும் மதுவும் அவங்க பயிரிட்ட தோட்டத்தை ரொம்ப நல்லபடியா கவனிச்சுக்கிட்டாங்க. இந்த விவசாயம் மட்டும்தான் அவங்க வருமானத்துக்கு ஆதாரமா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க செடிகள்ல காய்கறி வளர ஆரம்பிச்சது. இத பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா ஒரு நாள் மது கவனிச்சா அவங்க வீட்டுல மளிகை சாமான்கள்லாம் குறையிற நிலையில இருந்தது. என்னங்க, நம்ம வீட்டுல மளிகை பொருள் எல்லாம் முடிய போகுதுங்க. இன்னைக்கு சமைக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படியா? சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு கொஞ்சம் காய்கறிகளை எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்துட்டு வரேன். சரிங்க. அன்னைக்கு ராத்திரி மதுவும் மனோகரம் தூங்குனதுக்கு அப்புறம் ரொம்ப ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழையோடு சேர்த்து பயங்கரமா புயல் காத்தும் வீச ஆரம்பிச்சது. மழை பெரிய பேரழிவை ஏற்படுத்துச்சு. திடீர்னு இடி இடிக்கிற சத்தம் கேட்டதும் மது முழிச்சுக்கிட்டா. மழை பெய்யற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு. அப்புறம் அவ தன்னோட புருஷனை எழுப்ப ஆரம்பிச்சா. எனக்கு எழுந்துருங்க, எழுந்துருங்க, வெளியில புயல் காத்து வீசுதுங்க. என்னம்மா? ஆமாங்க, அங்க சத்தத்தை கேளுங்க. மனோகர் தன்னோட வீட்டு கதவை திறந்தப்ப, ஐயோ கடவுளே, இப்படி புயல் காத்து வீசுதே. மது, செடிங்க எல்லாமே வேரோட வெளியே வந்துருச்சு. ஐயோ ராமா, முதல்ல நீங்க உள்ள வாங்க. மனோகர் வீட்டுக்கு உள்ள வந்தான். அப்புறம் வீட்டு கதவை சாத்தினா. ஐயோ ராமா, இனிமே நம்ம என்னங்க பண்றது? வீட்டுல எந்த பொருளும் இல்ல. இப்ப நம்ம பட்னியா தான் இருக்கணுமா? ஐயோ கடவுளே, நான் உழைச்ச உழைப்பு எல்லாத்தையும் வீணாக்கிட்டியப்பா. இப்ப நான் என்ன பண்றது? என்னங்க பண்றது? அழாத மது, நிச்சயமா ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஆனா நாம பட்னியா இருக்கிற நிலைமை நிச்சயமா வராது. இந்த பயங்கரமான மழைனால அவங்களுடைய பயிர்கள் எல்லாமே நாசமா போயிருக்கோன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன, பொழுது விடிஞ்சது. மழையும் கொஞ்சம் நின்று இருந்தது. புயல் காத்து எல்லாமே நின்று போச்சு. மனோகரும் மதுவும் அவங்க தோட்டத்துக்கு வந்தாங்க. இங்க இருந்தது எல்லாமே சிதறி போயிடுச்சுங்க. இந்த பரங்கிய தவிர அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய பரங்கிக்காய் மின்னிட்டு இருந்தது. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதை வித்தா நமக்கு நிறைய பணம் வராதுங்க. இதை நாம ஏன் வீட்லயே வச்சுக்க கூடாது? குறைஞ்சபட்சம் இந்த பரங்கிக்காவை சமைச்சாவது கொஞ்ச நாளைக்கு நம்ம வயிற்ற நினைச்சுக்கிட்டு இருக்கலாம்லங்க. அதுவும் சரிதான். சரி வா, இத உள்ள கொண்டு போவோம். மனோகர் அந்த பெரிய பரங்கிக்காய தூக்கிக்கிட்டான். 2 பேரும் வீட்டுக்குள்ளர போனாங்க. மனோகர் அந்த பரங்கிக்காய சமையல் அறையில வச்சான். அந்த கத்தி எடுத்து கொடுமா. மது கத்தியை எடுத்து மனோகர் கிட்ட கொடுத்தா. மனோகர் அந்த பெரிய பரங்கிக்காய கத்தியால கீறின உடனே அதுல ஒரு குழந்தை அழற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. என்னது இது? நீங்க கொஞ்சம் மெதுவா வெட்டுங்க. மனோகர் ரொம்ப மெதுவா அந்த பரங்கிக்காய வெட்டினான். அப்ப அதுக்குள்ள அவங்க ஒரு சின்ன குழந்தை இருக்கிறத கவனிச்சாங்க. ஐயோ கடவுளே, இந்த பரங்கிக்காயில குழந்தை எப்படிங்க? இது உண்மையாவே இயற்கையோட அதிசயமா தான் இருக்கும். ஆமாங்க, இதுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு கொஞ்சம் பால் எடுத்துட்டு வா. வீட்டுல பால் கூட இல்லைங்க. நான் பக்கத்து வீட்டுக்காரம்மா போய் வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க இவனை பாத்துக்கோங்க. மது பால் வாங்கிட்டு வர பக்கத்து வீட்டுக்கு போனா. அப்புறம் இங்க மனோகர் அந்த குழந்தைய பாத்துட்டு இருந்தான். ஆனா இந்த பரங்கிக்காய்க்குள்ள எப்படி குழந்தை வந்தது? இது நிச்சயமா சாதாரணமான குழந்தையா இருக்காது. இது உண்மையிலேயே அதிசய குழந்தையா இருக்கணும். கொஞ்ச நேரத்துல மது பாலை வாங்கிக்கிட்டு வந்தா. மது அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்த உடனே அந்த குழந்தை கையில இருந்து தங்க காசுகள் மழை மாதிரி கொட்ட ஆரம்பிச்சது. தங்க காசுகளை பார்த்ததும் மனோகரம் மதுவும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இது ஒன்னும் கனவில்லையே. இல்லங்க, இதெல்லாம் உண்மை. இந்த குழந்தை ஒன்னும் சாதாரண குழந்தை இல்ல. இது நிச்சயமா ஒரு மாய குழந்தையா தான் இருக்கணும். இப்ப நாம என்னங்க பண்றது? இதோட அம்மா அப்பா கிடைக்கிற வரைக்கும் இந்த குழந்தைய நாம நல்லபடியா பாத்துக்கணும். அப்புறம் இவ்வளவு தங்கங்களை வச்சுக்கிட்டு நாம என்னங்க பண்றது? இவ்வளவு நாளா நாம ஏழையா இருந்தோம். இவ்வளவு தங்கங்கனால நம்ம பெரிய பணக்காரங்கள் ஆயிட்டோம். இனிமே நாம மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்கங்க.
ஏழைங்களோட வேதனை என்னன்னு நாமளும் அனுபவிச்சு பார்த்துருக்கோமே. மனோகரும் மதுவும் அந்த குழந்தைய ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. அந்த தங்கத்தை வித்து கிடைக்கிற பணத்துல 2 பேரும் சேர்ந்து ஏழைங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்க தினமும் ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த கடவுள் உனக்கு எப்பவுமே நல்லதை செய்யணுமா. ரொம்ப நன்றி என்ன. நன்றி என்ன. மனோகரும் மதுவும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க. ஒரு ராத்திரி நடந்த விஷயம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க வீட்டுக்கு வெளியில ஒரு திருடன் இவங்க தூங்குற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் முன்னாடி நாம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தோம். இப்ப நாம ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுறோம். அட, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அதிசய குழந்தை வந்ததுனால தானே. இந்த குழந்தைக்கு நாம பால் கொடுத்தா அது கையில இருந்து தங்கமா கொட்டுதுங்க. இந்த விஷயத்த அந்த திருடன் கேட்டுட்டான். ஓ, இதுதான் விஷயமா? இந்த சின்ன குழந்தை அதிசய குழந்தையா? அப்படி இந்த குழந்தை எனக்கு கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில திருட வேண்டிய அவசியமே இருக்காது. இவங்க கிட்ட இருக்கிற தங்கத்தை திருடுறதுக்கு பதிலா இவங்க கிட்ட இருக்கிற குழந்தையை ஏன் திருடக்கூடாது? அந்த திருடன் அவங்க வீட்டு வாசல்லையே உட்காந்துருந்தான். அப்புறம் மதுவும் மனோகரும் தூங்குற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. இதுதான் சரியான சமயம். இந்த குழந்தைய எப்படியாவது கடத்திடணும். திருடன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். அப்புறம் அவன் தொட்டில்ல தூங்கிக்கிட்டு இருந்த அந்த குழந்தைய தூக்கினான். அந்த குழந்தைய அவன் தூக்கின உடனே அவன் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டான். என்னது இது? திடீர்னு இந்த குழந்தையோட வெயிட் ஏறிக்கிட்டே போகுது. அடடா, அப்படி என்னதான் இந்த குழந்தை சாப்பிட்டுருக்கோம்? இது தூக்கவே கஷ்டமா இருக்கு, வெயிட்டா இருக்கே. குழந்தை வெயிட் ஆயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு திருடன் மறுபடியும் அதை தொட்டில்ல போட்டுட்டான். தொட்டில்ல குழந்தைய போட்டதுமே அந்த குழந்தை ஓன அழ ஆரம்பிச்சது. குழந்தை அழற சத்தம் கேட்டதும் மனோகரும் மதுவும் எழுந்துட்டாங்க. மனோகர் அந்த திருடனை பிடிச்சிட்டான். அப்புறம் அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சான். விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, விட்டுடுங்க, விட்டுடுங்க. திருடன் மனோகரை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடிட்டான். திருடன், திருடன், திருடன். மனோகரோட குரல் கேட்டதும் கிராமத்து ஜனங்க எல்லாரும் அங்க வந்துட்டாங்க. இவன் என் குழந்தைய திருட வந்திருக்கான். இவனை மரத்துல கட்டி வச்சு அடைக்கணும். இல்ல, இவனை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும். நீங்க ஏதாவது என்ன செய்யறதுக்கு முன்னாடி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இந்த மனோகர் ஏழையா இருந்த இவன் திடீர்னு இந்த குழந்தையினால பணக்காரன் ஆயிட்டான். இந்த குழந்தை ஒரு அதிசய குழந்தை. இதோட கையில இருந்து தங்க நாணயங்கள் கொட்டுது. நானே அதை என் கண்ணால பார்த்தேன். தங்க மலையா? அதிசய குழந்தையா? ஏய் மனோகர், இந்த விஷயத்தை ஏன் எங்க இருந்து மறைச்ச? தங்கம் மொத்தத்தையும் நீயே அடையணும்னு பாக்குறியா? ஆமா, இது ரொம்ப தப்பு. இந்த குழந்தை மேல எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அப்புறம் இதோட தங்கத்துல இருந்துதான். ஆமா ஆமா, நான் தங்கத்தை ஏழைங்களுக்கு தானே தானம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கும் தங்கம் வேணும். எனக்கும் தான். அப்பதான் அவங்க முன்னாடி ஒரு தேவதை வந்தா. இந்த குழந்தை என் குழந்தை. நான் இந்த குழந்தைய மனோகருக்கும் மதுவுக்கும் கொடுத்தேன். ஏழைங்க எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிறதுக்காக. ஆனா நீங்க எல்லாம் சுயநலக்காரங்க. இந்த அதிசய குழந்தை கொடுக்கற தங்கத்துக்கு மனோகருக்கும் மதுவுக்கும் மட்டும்தான் உரிமை இருக்கு. இதுக்கப்புறம் யாராவது மனோகர் அப்புறம் மது கிட்ட இருந்து தங்கத்தையோ இல்ல அந்த குழந்தைய திருடணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் என்னால அவங்க ரொம்ப பாடுபடுவாங்க. மது, மனோகர், இனிமே நீங்க தான் இந்த குழந்தையோட அம்மா அப்பா. சரியான நேரம் வரும்போது இந்த குழந்தைய நான் என் கூட கூட்டிட்டு போயிடுவேன். அது வரைக்கும் இந்த குழந்தை உங்ககிட்ட தான் இருக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த குழந்தைய ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க. இதுக்கப்புறமும் பாத்துக்கோங்க, சரிங்க? இத சொல்லிட்டு தேவதை அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு. கிராமத்து ஜனங்களும் எதுவும் பேசாம போயிட்டாங்க. இப்ப மதுவும் மனோகரும் அந்த மாய குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்பவும் அவங்க ஏழைங்களுக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்துல் மியாவோட மரணத்துக்கு அப்புறம் அவருடைய 3 குழந்தைங்களும் அனாதையாயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு அப்பாவோட ஆதரவு இல்லாம போயிடுச்சு. இனிமே என்ன ஆகுமோ? நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துறது? 2 வயசு வந்த பொண்ணுங்க இருக்காங்க. கல்யாணம் வேற பண்ணணும். அல்லா, கருணை காட்டுங்க அல்லா. அம்மா, இப்ப நாங்க தான் வெளியில போய் வேலை செய்யணுமா? ஆனா உன்னால என்ன வேலை பண்ண முடியும்? எனக்கு ஒரே ஒரு வேலை தான் நல்லா செய்ய தெரியும், சமைக்கிற வேலை. நாம ஏன் ஒரு பிரியாணி சென்டர் ஓபன் பண்ண கூடாது? ஆனா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. என்கிட்ட கொஞ்சம் நகைங்க இருக்கு.
ஒரு முறை எல்லாமே சரியாயிடுச்சுன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து இதை திருப்பிடுங்க. ஆனா அம்மா, அப்பா இதை உங்களுக்காக வாங்கி கொடுத்தது. கண்ணா, எனக்கு இந்த நகையை விட முக்கியம் நீங்க தான். இந்த நகையில என்ன இருக்கு, அதை மறுபடியும் கூட வாங்கிக்கலாம். சரிங்கம்மா. ஷிஃபானி அவங்க அம்மாவோட நகைகளை வாங்கிக்கிட்டா. அப்புறம் அதை அடகு வச்சு அதுல அவளுக்கு 20,000 ரூபாய் கிடைச்சது. அந்த பணத்துல அவங்க சின்னதா ஒரு வண்டி கடை வாங்கினாங்க. அப்புறம் அண்ணன் தங்கைங்க 3 பேரும் சேர்ந்து அந்த கடையில வேலை செஞ்சாங்க. வாங்க வாங்க, சுட சுட பிரியாணி தயாரா இருக்கு. ஒரு தடவை சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிட தோணும். சீக்கிரம் வாங்க, சுட சுட பிரியாணி முடிய போகுது. நிறைய பேர் அவங்க கடை பிரியாணிய சாப்பிட்டாங்க. அப்புறம் எல்லாருக்கும் அந்த பிரியாணி பிடிச்சிருச்சு. வாவ், பிரியாணி ரொம்ப அற்புதமா இருக்கு. இவ்வளவு சுவையான பிரியாணி இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லப்பா. ஆமா ஆமா, பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி அண்ணன். இது எங்க அம்மாவோட ரெசிபி, எங்க அம்மாவோட ஸ்பெஷல் பிரியாணி. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் மெல்ல மெல்ல அவங்க பிரியாணி கடை நல்லபடியா ஓடுச்சு. இப்ப ஜனங்க கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. எனக்கு 2 பிரியாணி பார்சல் கொடுமா. சரிங்க. எனக்கும் 2மா. இப்ப நதீனுக்கு ஜனங்களை சத்தம் போட்டு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. கடையில அவ்வளவு கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. அண்ணன் தங்கைங்க 3 பேரும் சேர்ந்து ஆர்டரை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்தாங்க உங்களோட ஆர்டர். இது உங்களது. இது உங்களோடது. ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஷிஃபா சம்பாரிச்ச பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா. இந்தாங்கம்மா, இந்த மாசத்தோட லாபம் 20,000 ரூபாய். என்ன, ஆமாமா, உண்மைதான். 20,000 ரூபாய். இவ்வளவு பணமா? நாம செய்யற பிரியாணி ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்பவும் கடையில கஸ்டமர் கூட்டம் நிறைஞ்சிருக்குது. யா அல்லாஹ், உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். நீ என்னோட குழந்தைங்களை அவங்க வேலையில வெற்றியடைய வச்சுட்ட. ரொம்ப நன்றி. அம்மா, அடுத்த மாசமே உங்களோட நகை எல்லாத்தையும் திருப்பிடலாம். இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு ஷிஃபாவோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா முதல் தடவையா அவங்க வீட்ல ஏதோ நல்லது நடக்க ஆரம்பிச்சது. அவங்க 3 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. இரவு பகல்னு பார்க்காம 3 பேரும் கடினமா உழைச்சாங்க. இதெல்லாம் நம்ம 3 பேருக்குள்ளேயும் இருக்கிற ஒற்றுமையால தான் நடக்குது. உண்மைதாக்கா. அப்புறம் நாமளும் எப்பவும் இப்படியே இருப்போம். ஆமா, எப்பவும். சில மாசங்கள்ல 3 பேரும் வண்டி கடையில இருந்து ஹோட்டலுக்கு வந்தாங்க. நதீம் கவுண்டர்ல உட்கார்ந்திருந்தான். ஷிஃபாவும் சனாவும் பிரியாணி சமைப்பாங்க. நதீம் தம்பி, அதே சுவையோட இருக்கு, வண்டி கடை மாதிரியே. நிச்சயமா இதுதானே எங்க அம்மாவுடைய ரெசிபி. அண்ணா, இந்த டேஸ்ட் எப்பவும் மாறாதுண்ணே. ஜனங்க எப்பவும் அவங்க பிரியாணியோட டேஸ்ட பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. மெல்ல மெல்ல இவங்களுக்கு பார்ட்டியோட கேட்டரிங் கான்ட்ராக்டும் கிடைக்க ஆரம்பிச்சது. தம்பி, நாளைக்கு வீட்ல ஒரு பார்ட்டி இருக்குப்பா. 100 பேருக்கு பிரியாணி வேணும். நிச்சயமாங்க, நாளைக்கு கிடைச்சிரும். ஆனா அதே சுவையோட இருக்கணும். இங்க சாப்பிடுறோமே அதே மாதிரி இருக்கணும். நிச்சயமா அதே சுவையோட இருக்கும். நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம ஆர்டர் கொடுத்துட்டு போங்க. அண்ணன் தங்கைங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதாவது அவங்களோட பிசினஸ் பெருசா வளர்ந்துகிட்டே போச்சு. அப்புறம் ஒரு நாள், என்னாச்சு? இந்த ஆர்டர் இன்னும் போகல? காகி சாரோட வீட்டுல நிக்கா. ஆனா ஏதோ காரணத்தினால அந்த நிக்கா நின்னு போச்சு. இப்போ அந்த சாப்பாடு அங்க போகாது. யா அல்லாஹ், ரொம்ப பாவம் அவங்க. நீ ஒரு வேலை செய்யி, இத ஏழைங்களுக்கு கொடுத்துரு. நம்ம காதி ஐயாவை எல்லாரும் வாழ்த்தட்டும். சரிம்மா. தன்னோட பெரிய அக்கா சொன்னதுனால நதீம் பிரியாணி எல்லாத்தையும் ஃபக்கீருங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தான். ஆனா அவனுக்கு மனசு இல்ல. அவன் ஹோட்டலுக்கு திரும்பி வந்தப்ப சனா அங்க நின்னுட்டு இருந்தா. ஆப்பா எங்க? அவ வீட்டுக்கு போயிருக்கா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. ஆப்பா எதுக்காக இவ்வளவு பிரியாணிய ஏழைங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு தெரியல. நீ என்ன சொல்ற? சனா, இன்னைக்கு காஜி சார் வீட்டுல நிக்கா இருந்தது. அவர் 300 பேருக்கு பிரியாணி ஆர்டர் கொடுத்திருந்தாரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வீட்டு நிக்கா நின்னு போச்சு. இப்ப பிரியாணியும் நின்னு போச்சு. நான் அந்த பிரியாணியை வித்துடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆப்பா பிரியாணியை ஏழைகளுக்கு கொடுத்துட சொல்லி சொன்னா. இது சரியான முடிவு கிடையாது. அந்த பிரியாணியை வச்சு நாம பணம் சம்பாதிச்சிருக்கலாம்ல. ஆமா, நிச்சயமா. நம்ம அக்காவுக்கு ரொம்பவே இலக்கிய மனசு. அதனால அவங்க யோசிச்சிருப்பாங்க, நமக்கு தான் பிரியாணிக்கு காசு கிடைச்சிருச்சே, நாம ஏன் பிரியாணியை ஏழைங்களுக்கு கொடுக்க கூடாது. ஆனா அது ரெட்டிப்பா வரக்கூடிய லாபத்தை நினைச்சிருக்க மாட்டாங்க. இருக்கலாம் தான். அப்பதான் ஷிஃபா அங்க வந்தா. சனாவும் நதீமும் அவங்க பேசிட்டு இருந்ததை நிறுத்திட்டாங்க. பிரியாணியை ஏழைங்களுக்கு கொடுத்துட்டல? கொடுத்துட்டேன். காதி சாருக்கு அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். அவருக்கு அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப அவசியம். கண்டிப்பா. சனாவும் நதீமும் அவங்க அக்காவோட முடிவுல அவங்களுக்கு கொஞ்சமும் உடன்பாடு இல்ல.
இருந்தும் அவங்களோட பிசினஸ் நடந்துகிட்டே இருந்தது. அவங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கிடைச்சது. அவங்களோட ஹோட்டலும் நல்லபடியா நடந்துட்டு இருந்தது. சில மாசங்களுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. நதீம், அன்சாரியோட ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. நீ இந்த பிரியாணியை எடுத்துட்டு போய் ஏழைங்களுக்கு கொடுத்துரு. சரி அப்பா. நதீம் சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனா அவனுக்கு மனசு வரல. பெரியவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சனாவும் நதீமும் பேசிட்டு இருந்தாங்க. நாம இந்த பிரியாணியை விற்க கூடாதா? இப்ப ராத்திரி 10 மணி ஆயிடுச்சே, கஸ்டமர்ஸ் வந்தாலும் இப்ப வரலாம். ஒரு வேலை பண்ணுவோம், இத உள்ள வச்சிடுவோம். காலையில முதல்ல இத வித்துடுவோம். இதுதான் சரி. அண்ணனும் தங்கையும் சேர்ந்து அந்த பிரியாணியை மறைச்சிட்டாங்க. மறுநாள் அவங்க முதல்ல அந்த பிரியாணியை வித்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது லாபம் 2 மடங்கா கிடைக்குதுன்னு. அப்புறம் ஷிஃபாக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அப்புறம் என்ன, எப்போது ஏதாவது ஆர்டர் கேன்சல் ஆனா மறுநாள் அந்த பிரியாணிய சனாவும் நதீமும் ஹோட்டல்ல விற்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் பல மாசங்களா நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் இந்த பழைய பிரியாணி ஒரு ரெகுலர் கஸ்டமரோட பிளேட்டுக்கு வந்தது. தம்பி நதீம், ஏதோ தப்பா இருக்கே, பிரியாணில அந்த ருசி இல்லையேப்பா. அப்படி எப்படின்னு நடக்கும்? நாங்க எப்பவும் போல அதே மாதிரி தானே பிரியாணியை செய்யறோம். சரிப்பா. மெல்ல மெல்ல கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் பிரியாணி டேஸ்ட் மாறுறது புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த சுவை பிடிக்கவே இல்ல. திடீர்னு அவங்க ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. அப்பதான் சிஃபா யோசிக்க ஆரம்பிச்சா. திடீர்னு என்ன ஆச்சு? நம்ம கஸ்டமர்ஸ் ஏன் வர்றதில்ல? இப்படி போச்சுன்னா கடையை எப்படி நடத்துறது? நதீம்க்கு அவனோட தவறுகள் புரிய ஆரம்பிச்சது. அவன் தன்னோட அப்பா முன்னாடி அழ ஆரம்பிச்சான். எல்லாம் என் தப்பு தான். நானும் சனா அக்காவும் சேர்ந்து பழைய பிரியாணியை கஸ்டமருக்கு கொடுத்தோம். நீ என்ன சொல்ற? நதீம் தன்னோட அப்பாவுக்கு முன்னாடி அவன் செஞ்ச தவறுகளை ஒத்துக்கிட்டான். என்ன காரியம் பண்ணிருக்க நீ? அதிகமான லாபம் வேணும்ன்றதுக்காக பிசினஸையே கெடுத்துட்டியே. நாம எப்படி மறுபடியும் நம்ம கஸ்டமர்ஸ் கொண்டு வரது? எங்களை மன்னிச்சிடு அப்பா. எங்களுக்கு தெரியாது இப்படி எல்லாம் நடக்கும்னு. உன்னோட பேராசை எல்லாத்தையுமே கெடுத்துருச்சு. 3 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ என்ன பண்றதுன்னு. அப்புறம் மறுநாள் ஷிஃபாவுக்கு ஒரு வழி கிடைச்சது. ஷிஃபா ஒரு போர்டு எழுதி போட்டா, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க செஞ்ச தப்பால நீங்க எல்லாரும் பழைய பிரியாணி சாப்பிட விடதாயிடுச்சு. நாங்க அதுக்கு வெக்கப்படுறோம். அதனால அடுத்த 1 வாரத்துக்கு நாங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா பிரியாணி கொடுக்கறோம். இந்த போர்டை ஷிஃபா ஹோட்டலுக்கு வெளியில போட்டா. கஸ்டமர்ஸ் போர்டை படிச்சாங்க. அவங்க ஃப்ரீ பிரியாணி சாப்பிடறதுக்கு எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை அவங்களுக்கு அந்த சுவையான பிரியாணி பிடிக்க ஆரம்பிச்சது. இது அப்படியே பழைய டேஸ்ட்ல இருக்கு. ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. 1 வாரத்துக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா பிரியாணி கொடுக்க விடுதாயிடுச்சு. ஆனா அவங்களோட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. அவங்களோட கஸ்டமர்ஸ் திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் சனாவுக்கும் நதீமுக்கும் புரிஞ்சு போச்சு, அதாவது பேராசைப்படுறது ரொம்ப தப்புன்னு. மறுபடியும் ஒரு முறை அம்மியோட பிரியாணி ஃபேமஸ் ஆச்சு.